வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு டிசம்பர் 4 அன்னைக்கு லான்ச் ஆகக்கூடிய PSLV C59ல போகக்கூடிய ஈசாவோடைய ப்ரோபா 3 இன்வென்ஷன் பத்தி பேச போறேன். All images have been taken from the internet for educational purposes only. All copyrights belong to their respective owners. Polar Satellite Launch Vehicle, that is PSLV, இஸ்ரோவுடைய தேர்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள். இதுதான் இந்தியா டெவலப் பண்ணதுலேயே லிக்விட் ஃபியூவல்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ராக்கெட். இதை ஒர்க் ஹோர்ஸ் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இதுல டோட்டலா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ப்ரோபா மிஷன்ஸ் ஈஸா டெவலப் பண்ணக்கூடிய மிஷன்ஸ். இதுல அவங்க டெவலப் பண்ணக்கூடிய நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் கான்செப்ட்ஸை ஸ்பேஸ்ல ஆர்பிட்ல இருக்கும்போது டெமான்ஸ்ட்ரேட் அண்ட் வேலிடேட் பண்ணுவாங்க. இது ஈசாவுடைய ஜெனரல் சப்போர்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் கடியில வரும். ப்ரோபா 1 2001ல லான்ச் பண்ண ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இது எர்த் அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இமேஜஸ் அனுப்பிச்சு விட்டுரும். எர்த்ல இருந்து இதுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல ஒரு மல்டி ஸ்பெக்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. ப்ரோபா 2 2009ல லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட். இது வந்து சன் அப்சர்வ் பண்றதுக்காக அனுப்பிச்சாங்க. இதுல மோர் தென் 20 பேலோட்ஸ் இருந்தது. ப்ரோபா V 2012ல லான்ச் பண்ண ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இது மூலமா வேர்ல்டில் இருக்கக்கூடிய வெஜிடேஷனை அவங்க மேப் பண்ணாங்க. சன்னோட சென்ட்ரல் இருக்கக்கூடிய லேயர் தான் கோர். அதை சுத்தி இருக்கிறது ரேடியேட்டிவ் ஜோன் அண்ட் கன்வெக்டிவ் ஜோன். போட்டோஸ்பியர் தான் நம்மளோட ஐஸால பார்க்கக்கூடிய லேயர். இதை சுத்தி இருக்கிறது குரோமோஸ்பியர் அண்ட் சன்னோடைய அப்பர் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் ரெஃபர் பண்ணக்கூடியது தான் கொரோனா. இந்த கொரோனாவை தான் ப்ரோபா 3 அப்சர்வ் பண்ணும். ப்ரோபா 3 2 இண்டிபெண்டன்ட் சேட்டலைட்ஸ், தட் இஸ் அகல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் கொரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட். இது ரெண்டுமே 3 ஆக்சிஸ் ஸ்டெபிளைஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட், தட் இஸ் விச் யோ அண்ட் ரோல்ல ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஃபிளைங்க்கு யூஸ் பண்ணாங்க. தட் இஸ் இந்த அகல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் கொரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெண்டுமே சிங்கிள் லைன்ல இருக்கணும். இதுக்காக இதோட ரிலேட்டிவ் பொசிஷன் கண்ட்ரோல் அக்யூரசி 1 மில்லிமீட்டரை விட லெஸ்ஸா இருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு சேட்டலைட்டா எடுத்துக்கலாம். இப்போ இதோட பிச் யோ அண்ட் ரோல் பத்தி பார்க்கலாம். அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் தான் பிச். ஒரு சேட்டலைட்டுடைய லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட்டை யான்னு சொல்லுவாங்க. ஒரு சேட்டலைட்டோடைய ரோலிங் மோஷனை ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அகல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட். அகல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் சன்னை பார்த்து ஒரே சைட்ல இருக்கணும். தட் சோலார் பேனல் இருக்கக்கூடிய சைட். இதோட ஆப்போசிட் சைட்ல ஒரு அகல்டிங் டிஸ்க் இருக்கும். இது மூலமா அது ஒரு ஸ்டேபிள் எக்லிப்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த ஸ்டேபிள் எக்லிப்ஸ்னால கொரோனோகிராஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கொரோனாவை மட்டும் அப்சர்வ் பண்ண முடியும். இந்த அகல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அதுக்கு தேவையான ஏவியானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். கொரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் இதுவுமே அகல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி சன்னை பார்த்து ஒரே ஃபேஸ் சைட்ல இருக்கும். இதோட மாஸ் அப்ராக்சிமேட்லி 300 கிலோகிராம்ஸ். இது ஒரு அசிமெட்ரிக் சோலார் செல் கான்செப்டை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுது. அதனால இதோட பேனல் வந்து அகல்டர் ஸ்பேஸ் கிராஃப்டோட பெனும்பிராக்கு அவுட் சைட்ல இருக்கும். ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அசோசியேஷன் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபார் பொலாரிமெட்ரி அண்ட் இமேஜிங் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த கொரோனா ஆஃப் த சன். இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ 1.097ல இருந்து 3 சோலார் ரேடியை வரை இருக்கும். இது யூரோப்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மூலமா டெவலப் பண்ணப்பட்டது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ்க்கு உருவாக்குறதுக்கான மெயின் பிசிக்கல் ப்ராசஸஸ் பத்தி நம்ம ஸ்டடி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கொரோனாவை ஹை ரெசல்யூஷன் 2 டைமென்ஷனல் இமேஜிங்கும் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் பண்ண முடியும். இதுல தான் கொரோனோகிராஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இந்த கொரோனோகிராஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கொரோனோகிராஃப் ஆப்டிக்கல் பாக்ஸ், கொரோனோகிராஃப் எலக்ட்ரிக் பாக்ஸ் அண்ட் கொரோனோகிராஃப் கண்ட்ரோல் பாக்ஸ்னு 3 பாக்ஸஸ் இருக்கும். இதோட பேண்ட் பாஸ் 540 to 590 நானோமீட்டர்ஸ். இதனால நம்மளால அயன் 14 அண்ட் ஹீலியம் 1 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை மெஷர் பண்ண முடியும். டாரா வந்து டாவோஸ் அப்சல்யூட் ரேடியோமீட்டர். இது சுவிட்சர்லாண்டோடைய PMOD டெவலப் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல வந்து ஒரு 5 மில்லிமீட்டர் டயாமீட்டர் கேவிட்டி இருக்கும். அதுல பிளாக் பெயிண்டட் சில்வர் இருக்கும். இதனால லோ டெம்பரேச்சர் எமிசிவிட்டி இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா சன்னோடைய டோட்டல் சோலார்
இர்ரேடியன்ஸ் மெஷர் பண்ண முடியும். இதோட யூனிட் வந்து வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். 3DEES, that is 3-dimensional energetic electron spectrometer. இது ஒரு angular dissolved electron energy spectra. இதோட field of view கிட்டத்தட்ட 180 degrees. இதுல ஒரு panoramic spectrometer orthogonal sensor modules இருக்கு. இதுல மொத்தம் 3 orthogonal sensor modules இருக்கிறதுனால இதனால 6 directionsல மெஷர் பண்ண முடியும். ஒரு orthogonal sensor moduleக்கு 2 directions மெஷர் பண்ண முடியும். இதுல 1.5 millimeter thick rectangular silicon detectors இருக்கும். இது மூலமா Van Allen bells இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புக்ஸ் நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஆதித்யா L1 and Proba3. ஆதித்யா L1 and Proba3 ரெண்டுமே வந்து சோலார் மிஷின்ஸ். ஆதித்யா L1 இஸ்ரோவால ரெடி பண்ணப்பட்டது. Proba3 ஈசாவால ரெடி பண்ணப்பட்டது. ஆதித்யா L1 ஹீலியோசென்ட்ரிக் ஆர்பிட்ல இருக்கும் அண்ட் லக்ராஞ்ச் பாயிண்ட் 1ல இருக்கும். Proba3 ஜியோசென்ட்ரிக் ஆர்பிட்ல இருக்கும் அண்ட் அதோட ஆர்பிட்டல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் 600 into 60,530 kilometers. ஆதித்யா L1 கான்ஸ்டன்டா சன் அப்சர்வ் பண்ணும், வேறஸ் Proba3 ஆர்பிட்டுக்கு 6 hours மெஷர் பண்ணும். ஒரு ஆர்பிட் 20 hours இருக்கும். ஆதித்யா L1 சன்னை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணும், ஆனா Proba3 எர்த்ல இருக்கக்கூடிய Van Allen bells பத்தி ஒரு சர்ச் பண்ணும். ஆதித்யா L1 ஒரு சிங்கிள் சேட்டலைட், ஆனா Proba3ல 2 சேட்டலைட்ஸ் இருக்கு. தட் இஸ் அகல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் குரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட். தேங்க்யூ.